ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீ சக்தி டிஎன்பிஎஸ்சி மார்க்அப். இந்த வீடியோவில் குப்தர்கள் பகுதி 4 கலை இலக்கியம் மற்றும் அறிவியல் வினாக்கள் 76 முதல் 100 வரை. 76 குப்தர் காலம் இந்திய வரலாற்றில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் ஆர் இருண்ட காலம், பொற்காலம், இரும்பு காலம், காந்திய காலம். ரைட் ஆன்சர் இஸ் பொற்காலம், அதாவது செவ்வியல் காலம். குப்தர் காலம் இந்திய வரலாற்றில் பொற்காலம் அல்லது செவ்வியல் காலம் என்று அழைக்கப்படுகிறது. 77 குப்தர் கால குடைவரை குகைகள் அமைந்துள்ள அஜந்தா மற்றும் எல்லோரா குகைகள் தற்போதைய எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆப்ஷன்ஸ் ஆர் மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஒடிஷா, குஜராத். The right answer is Maharashtra. குப்தர் கால குடைவரை குகைகள் அமைந்துள்ள அஜந்தா மற்றும் எல்லோரா குகைகள் தற்போதைய மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ளது. 78 பாக் குகை ஓவியங்கள் குப்தர் கால ஓவியக் கலைக்கு சான்றாகும். இக்குகை எங்குள்ளது? ஆப்ஷன்ஸ் ஆர் மத்திய பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம். The right answer is மத்திய பிரதேசம். பாக் குகை ஓவியங்கள் குப்தர் கால பாக் குகை ஓவியங்கள் குப்தர் கால ஓவியக் கலைக்கு சான்றாகும். இக்குகை மத்திய பிரதேசத்தில் உள்ளது. 79 உதயகிரி குகைகளில் உள்ள புகழ்பெற்ற வாராக அதாவது பன்றி அவதார ஒற்றைக்கல் சிற்பம் யாருடைய காலத்தை சேர்ந்தது? ஆப்ஷன்ஸ் ஆர் முதலாம் சந்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், ஸ்கந்தகுப்தர். The right answer is இரண்டாம் சந்திரகுப்தர். உதயகிரி குகைகளில் உள்ள புகழ்பெற்ற வராக அதாவது பன்றி அவதார ஒற்றைக்கல் சிற்பம் இரண்டாம் சந்திரகுப்தருடைய காலத்தைச் சேர்ந்தது. 80 குப்தர் காலத்து நாகரபாணி கோயில்களுக்கு மிகச் சிறந்த சான்றாக விளங்கும் தேவ்கர் கோயில் எங்குள்ளது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஜான்சி உத்தரப்பிரதேசம், கான்பூர், ஜபல்பூர், கயா. The right answer is ஜான்சி உத்தரப்பிரதேசம். குப்தர் காலத்து நாகரபாணி கோயில்களுக்கு மிகச்சிறந்த சான்றாக விளங்கும் தேவ்கர் கோயில் ஜான்சி உத்தரப்பிரதேசத்தில் உள்ளது. 81 சமஸ்கிருதத்தின் மிகச்சிறந்த கவிஞரும் இரண்டாம் சந்திரகுப்தரின் அவை அறிஞருமானவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் விசாகதத்தர், காளிதாசர், அமரசிம்மர், வராகமிகிரர். The right answer is காளிதாசர். சமஸ்கிருதத்தின் மிகச்சிறந்த கவிஞரும் இரண்டாம் சந்திரகுப்தரின் அவை அறிஞருமானவர் காளிதாசர். 82 பின்வருவனவற்றில் காளிதாசர் இயற்றாத நூல் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் சாகுந்தலம், மேகதூதம், முத்ராராக்ஷசம், ரகுவம்சம். The right answer is முத்ராராக்ஷசம். பின்வருவனவற்றில் காளிதாசர் இயற்றாத நூல் எது? முத்ராராக்ஷசம். சாகுந்தலம், மேகதூதம், ரகுவம்சம் இந்த மூணுமே காளிதாசர் இயற்றிய நூல்கள். முத்ராராக்ஷசம் மட்டும்தான் கிடையாது. 83 முத்ராராக்ஷசம் மற்றும் தேவி சந்திரகுப்தம் ஆகிய புகழ்பெற்ற வரலாற்று நாடக நூல்களை எழுதியவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் விசாகதத்தர், காளிதாசர், சூத்ரகர், தண்டின். The right answer is விசாகதத்தர். முத்ராராக்ஷசம் மற்றும் தேவி சந்திரகுப்தம் ஆகிய புகழ்பெற்ற வரலாற்று நாடக நூல்களை எழுதியவர் விசாகதத்தர். 84 மிருச்சகடிகம் அதாவது மன்னியல் சிறுதேர் என்ற நாடக நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் பாஷர், சூத்ரகர், பாரவி, விஷ்ணு சர்மா. The right answer is சூத்ரகர்.
மிருச்சகடிகம் அதாவது மன்னியல் சிறுதேர்வு என்ற நாடக நூலின் ஆசிரியர் சூத்திரகர். 85. சமஸ்கிருத சொற்களஞ்சியமான அமரகோசம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் அமரசிம்மர், தன்வந்திரி, வராகமிகிரர், பிரம்மகுப்தர். The right answer is அமரசிம்மர். அமரசிம்மர். சமஸ்கிருத சொற்களஞ்சியமான அமரகோசம் என்ற நூலை எழுதியவர் அமரசிம்மர். 86. பஞ்சதந்திர கதைகளை தொகுத்து எழுதியவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் விஷ்ணு சர்மா, நாராயண பண்டிதர், காளிதாசர், குணாதியர். The right answer is விஷ்ணு சர்மா. பஞ்சதந்திர கதைகளை தொகுத்து எழுதியவர் விஷ்ணு சர்மா. 87. குப்தர் காலத்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற மருத்துவ அறிஞர் அதாவது ஆயுர்வேத நிபுணர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் தன்வந்திரி, ஆரியப்பட்டர், வராகமிகிரர், பிரம்மகுப்தர். The right answer is தன்வந்திரி. குப்தர் காலத்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற மருத்துவ அறிஞர் அதாவது ஆயுர்வேத நிபுணர் தன்வந்திரி. 88. பூமி தன் அச்சில் சுழல்கிறது என்பதை கண்டறிந்த முதல் இந்திய வானியலாளர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் வராகமிகிரர், ஆரியப்பட்டர், பாஸ்கரர், பிரம்மகுப்தர். The right answer is ஆரியப்பட்டர். பூமி தன் அச்சில் சுழல்கிறது என்பதை கண்டறிந்த முதல் இந்திய வானியலாளர் ஆரியப்பட்டர். 89. ஆரியப்பட்டர் எழுதிய புகழ்பெற்ற கணித மற்றும் வானியல் நூல் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஆரியப்பட்டியம் மற்றும் சூரிய சித்தாந்தா, பிரஹத் சம்ஹிதா, பஞ்ச சித்தாந்திகா, சித்தாந்த சிரோமணி. The right answer is ஆரியப்பட்டியம் மற்றும் சூரிய சித்தாந்தா. ஆரியப்பட்டர் எழுதிய புகழ்பெற்ற கணித மற்றும் வானியல் நூல் எது? ஆரியப்பட்டியம் மற்றும் சூரிய சித்தாந்தா. 90. பிருஹத் சம்ஹிதா என்ற கலைக்களஞ்சிய நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஆரியப்பட்டர், வராகமிகிரர், பிரம்மகுப்தர், தன்வந்திரி. The right answer is வராகமிகிரர். பிருஹத் சம்ஹிதா என்ற கலைக்களஞ்சிய நூலை எழுதியவர் வராகமிகிரர். 91. கணிதத்தில் பூஜ்ஜியத்தின் பயன்பாடு மற்றும் தசம எண் முறையை கண்டுபிடித்த காலம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் மௌரியர் காலம், குப்தர் காலம், குஷானர் காலம், டெல்லி சுல்தான் காலம். The right answer is குப்தர் காலம். கணிதத்தில் பூஜ்ஜியத்தின் பயன்பாடு மற்றும் தசம எண் முறையை கண்டுபிடித்த காலம் குப்தர் காலம். 92. புவியீர்ப்பு விசை விதியை நியூட்டனுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே விவரித்த இந்திய கணிதவியலாளர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் பிரம்மகுப்தர், ஆரியப்பட்டர், பாஸ்கரர், கானாடா. The right answer is பிரம்மகுப்தர். புவியீர்ப்பு விசை விதியை நியூட்டனுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே விவரித்த இந்திய கணிதவியலாளர் பிரம்மகுப்தர். 93. விலங்குகளுக்கான மருத்துவ நூல் ஹஸ்தயாயுர்வேதா அதாவது யானைகளுக்கான மருத்துவம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் பாலகாப்யா, தன்வந்திரி, சரகர், சுஸ்ருதர். The right answer is பாலகாப்யா. விலங்குகளுக்கான மருத்துவ நூல் ஹஸ்தயாயுர்வேதா அதாவது யானைகளுக்கான மருத்துவம் என்ற நூலை எழுதியவர் பாலகாப்யா. 94. அறுவை சிகிச்சை முறையை பற்றி விளக்கிய பண்டைய இந்திய மருத்துவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் சுஸ்ருதர், சரகர், வாக்படர், தன்வந்திரி. The right answer is சுஸ்ருதர். அறுவை சிகிச்சை முறையை பற்றி விளக்கிய பண்டைய இந்திய மருத்துவர் சுஸ்ருதர். 95.
இரண்டாம் சந்திரகுப்தரின் அவையில் இருந்த நவரத்தினங்களில் புகழ்பெற்ற இலக்கண அறிஞர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் வரருசி, சங்கு, விட்டல் பட்டர், கபனகர். The right answer is வரருஷி. இரண்டாம் சந்திரகுப்தரின் அவையிலிருந்த நவரத்னங்களில் புகழ்பெற்ற இலக்கண அறிஞர் வரருசி. 96. குப்தர் காலத்தில் பௌத்த மதத்தின் எந்த பிரிவு வட இந்தியாவில் வேகமாக வளர்ச்சி அடைந்தது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஹீனயானம், மகாயானம், வஜ்ராயனம், தேரவாதம். The right answer is மகாயானம். குப்தர் காலத்தில் பௌத்த மதத்தின் மகாயானம் என்ற பிரிவு வட இந்தியாவில் வேகமாக வளர்ச்சியடைந்தது. 97. குப்த அரசர்கள் பெரும்பாலும் எந்த மதத்தை தீவிரமாக பின்பற்றினர், அதாவது ஆதரித்தனர்? ஆப்ஷன்ஸ் ஆர் சமண மதம், பௌத்த மதம், வைணவ மதம், ஆசீவகம். ரைட் ஆன்சர் இஸ் வைணவ மதம், அதாவது இந்து மதம். குப்த அரசர்கள் பெரும்பாலும் வைணவ மதம், அதாவது இந்து மதத்தை தீவிரமாக பின்பற்றினர். 98. காளிதாசரின் மாளவிகாக்னிமித்திரம் நாடகத்தின் கதாநாயகன் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் அக்னிமித்ரன், புஷ்யமித்ரன், சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர். ரைட் ஆன்சர் இஸ் அக்னிமித்ரன். காளிதாசரின் மாளவிகாக்னிமித்திரம் நாடகத்தின் கதாநாயகன் யார்? அக்னிமித்ரன். கதாநாயகன் அக்னிமித்ரன். 99. நாலந்தா பல்கலைக்கழகம் யாரால் இடித்து அழிக்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் முகமது கோரி, பக்தியார் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜி, நாதர் ஷா. The right answer is பக்தியார் கில்ஜி. நாலந்தா பல்கலைக்கழகம் பக்தியார் கில்ஜியால் இடித்து அழிக்கப்பட்டது. 101. குப்த காலத்து நாணய அமைப்பிற்கு வழிகாட்டியாக அமைந்த முந்தைய நாணய முறை எது? ஆப்ஷன்ஸ் ஆர் மௌரிய நாணயங்கள், குஷான நாணயங்கள், சாதவாகன நாணயங்கள், பல்லவ நாணயங்கள். The right answer is குஷான நாணயங்கள். குப்தர் காலத்து நாணய அமைப்பிற்கு வழிகாட்டியாக அமைந்த முந்தைய நாணய முறை குஷான நாணய முறை ஆகும். Thank you for watching. Subscribe for more videos. ஏதாவது டாபிக் ரிலேட்டடான இந்த மாதிரி MCQs வேணும்னா கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் டாபிக் நேம். I will prepare and give the video. Thank you so much. Thank you for watching. Subscribe for more videos.